ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கூல் சினிமாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கிற படமான தலைவர் 171க்கான டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த டைட்டில் டீசருக்கான ஒரு பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்தப்பவே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ஒரு சில இன்டர்வியூஸில் ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியாக இருக்க போகிறதாகவும் அதே சமயத்தில் இந்த படம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாகவும் இருக்க போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயமே ஃபேன்ஸுக்கு ஆர்வத்தை தூண்டுற விதமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த தலைவர் 171 படத்துக்கான டைட்டிலாக எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ண 2 டைட்டில் டீசரை வரையும் இந்த கூலி மூவிக்கான டைட்டில் டீசர் தான் வந்து அதிக டியூரேஷனோடு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 3.5 நிமிஷம் வந்திருக்குது. இந்த கூலியில் நமக்கு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி காமிக்கிறாங்கன்னா, ஒரு ஹார்பர் காமிக்கிறாங்க. அந்த ஹார்பரில் ஒரு சில ரவுடிஸ் வந்து இந்த கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் தான் நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட என்ட்ரி. அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த ஒரு இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டைட்டில் டீசர் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த டைட்டில் டீசரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. முதல் விஷயமே வந்து இந்த டைட்டில் டீசர் வந்து இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ண 2 டைட்டில் டீசர் மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அதே சமயத்தில் அந்த கோல்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கலர் கிரேடிங்கில் வந்து இந்த ட்ரெய்லரை நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லாமல் தலைவரோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த டைட்டில் டீசரில் வந்து பயங்கர மாசாகவும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அந்த வாட்சை வச்சு அந்த சண்டை போகிற ஒரு சீன் வந்து சூப்பராகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீக்வன்ஸை வந்து படத்துலையும் காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ்லேயோ இல்லை இன்ட்ரோல் போர்ஷன்லையோ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு வாட்ச் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இந்த டைட்டில் டீசர் ஃபுல்லாமே வந்து நமக்கு கோல்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் எங்கே இருக்கிற கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பர் வழியாக ஏதோ ஒரு கோல்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து தலைவர் வராரு. அப்படி வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வந்து சொல்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைலாக்கை அவரே வந்து ரங்கா படத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைலாக்கோட முடிவிலே வந்து நமக்கு தெரிய வந்திருக்கும், இந்த படத்தில் தலைவரோட கேரக்டர் வந்து மேபி ஒரு நெகட்டிவ் ஷேடாவோ இல்லை ஒரு கிரே ஷேடாவோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தலைவர் 171 வந்து படத்தோட டைட்டில் வந்து கூலி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ஸ்மக்லிங், இந்த ஹார்பர், இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தலைவரோட ஒரு படம் வந்து கனெக்ட் ஆச்சு இந்த டைட்டில் டீசரோட. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1981 ரிலீஸ் ஆன தீ. இந்த தீ மூவியுமே வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியே வந்தது தான். ஸோ இந்த படத்தோட கதையுமே இந்த கூலி டைட்டில் டீசரோட வந்து பயங்கரமாக சிங்க் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீ மூவியில் வந்து ஆரம்ப கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஹார்பரில் வேலை செய்கிற ஒரு கூலியாக தான் இருப்பார். ஹார்பர்லேருந்தே வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து கோல்டு ஸ்மகிள் பண்ண ஆரம்பிப்பார். ஸ்மகிள் பண்ணி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டு ஸ்மக்லராக உருவாகுவார். ஸோ எனக்கு இந்த டைட்டில் டீசரை பார்த்தோன்னே எக்ஸாக்டாக வந்து எனக்கு அந்த ஒரு தீ மூவி தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. எப்படி வந்து உலகநாயகன் கமல் சாருக்கு வந்து அவரோட விக்ரம் படத்துலேருந்து அந்த விக்ரம் கேரக்டரை எடுத்து ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி கொடுத்தாரோ, அதே மாதிரி கூட இந்த ஒரு தீ மூவியில் வந்து அவர் ஒரு கேரக்டரை வந்து எடுத்து ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியாக இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கதையை இன்ஸ்பயர் பண்ணி கூட இதை வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் மேபி இது கம்ப்ளீட்டான ஒரு கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். பட் எனக்கு இந்த டைட்டில் டீசர் வந்து அந்த படத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டு வரும்போது அந்த ஃபாண்ட்லாம் வந்து ப்ளூ அண்ட் அந்த எல்லோ கலரில் தான் வந்து வரும். இந்த தலைவர் 171 கூலி மூவியில் நீங்கள் தலைவரை வேறு ஒரு டைமென்ஷனில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே கூட இந்த ஒரு டைட்டில் டீசரில் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டு வரும்போதுங்க அதை ஃபாண்ட்டை வந்து ரெட் அண்ட் கோல்டன் அப்படிங்கிற வந்து மாற்றிருப்பாங்க. மேபி இந்த ரெட் அண்ட் கோல்டு அப்படிங்கிறது வந்து இந்த கதையோட பயங்கர கனெக்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த கோல்டு ப்ளஸ் பிளட் அப்படிங்கிற மாதிரி கூட அது அமைஞ்சிருக்கலாம். இந்த டைட்டில் டீசர் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நமக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் அண்ட் தலைவர் காம்போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு டைட்டில் டீசரே அமைஞ்சிருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த படமும் அமைஞ்சால் பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த டைட்டில் டீசர் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.